நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி பதில்கள், அதாவது சாஸ்திர சம்பிரதாயம் அல்லது ஜோதிட சம்பந்தப்பட்ட என்னென்ன கேள்விகள் என்னிடத்தில் ஜாதகம் பார்ப்பவர்கள் வந்து கேட்கிறார்கள் என்பதை ஒன்று திரட்டிய விவரத்தை தான் நான் உங்களுக்கு கேள்வி பதிலாக கொடுக்கிறேன். முதல் கேள்வி, தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் குருபலம் உண்டாகுமா? இதற்கு தகுந்த பதில் என்னவென்றால், திருமணம், புத்திரப்பேறு, தொழில் வளம், பொருளாதாரம் இவையெல்லாம் சிறக்க நிச்சயம் குரு பகவானின் அருள் தேவை. இதையே குருபலம் என்று குறிப்பிடுவர். நவகிரகங்களில் ஒன்றான இவருக்கு தேவகுரு என்று பெயருண்டு. ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இவர் பெயர்ச்சியாகிறார். சிவனின் அம்சமான தட்சிணாமூர்த்தி உலக குருவாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். உலக குருவை வழிபட்டால் தேவகுருவை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம். எனவே தட்சிணாமூர்த்தியை வழிபட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு குரு பலன் கிடைக்கும். எனவே தாராளமாக நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை அன்று உங்கள் வழிமுறை பூஜை முறைப்படி நீங்கள் நல்லபடியாக வழிபட்டு வர உங்களுக்கு நிச்சயம் குரு பலன் கிடைக்கும். அடுத்த கேள்வி, நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் எப்படி தீர்க்க வேண்டும், அதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்பதை பற்றி. எப்பொழுது நாம் செய்த செயல்கள் பாவம் என்று நாம் உணர்கிறோமோ அந்த உணர்ந்த நிமிடமே சிறந்த பரிகாரத்தை செய்துவிட்டோம் என்பதுதான் அர்த்தம். அதாவது செய்த பாவம் என்று செய்த எந்த செயலாக இருந்தாலும் அது நம் மனதில் பாவம் என்று எப்பொழுது உணர்கிறோமோ அந்த உணர்வே சிறந்த பரிகாரம். இனி வாழ்வில் பாவ செயல்களில் ஈடுபடுவதில்லை என்ற உறுதிமொழி எடுத்தாலே போதும். அதேபோல் அன்னதானம், பிதிர் தர்ப்பணம், தீர்த்த யாத்திரை, ஆலய வழிபாடு, பசுதானம் போன்ற புண்ணிய செயல்களாலும் பாவம் நீங்கும். கங்கையில் நீராடுவதை சிறந்த பாவ நிவர்த்தி பரிகாரமாக சாஸ்திரம் கூறுகிறது. அடுத்த கேள்வி, கணவரை இழந்த தாயிடம் முதலில் ஆசி வாங்கலாமா? அதற்கு பதில், தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, அன்னையே போல் ஒரு தெய்வம் உண்டோ என்றே தான் சொல்ல வேண்டும். அதாவது தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவதே நாம் கேட்டிருக்கிறோம் பழமொழியாக. மேலும் மாத்ரு தேவோ பவ என்ற வேதம் அம்மாவை முதல் தெய்வமாக போற்றுகிறது. அதாவது மாத்ரு தேவோ பவ என்ற வேதம் அம்மாவை முதல் தெய்வமாக போற்றுகிறது. தன் குழந்தையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வார்த்தை ஒரு சொந்த தாய்க்கு மட்டும்தான் விரைவில் வாக்காக வரும். எனவே தன் குழந்தையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்த தாய்க்கு இணை யாரும் இல்லை. எந்த நிலையிலும் தாயே முதல் தெய்வம். தாயிடம் ஆசி பெற்ற பின்பே மணவாழ்வை துவங்க வேண்டும். எனவே கணவரை இழந்த தாயிடம் முதலில் ஆசி வாங்கலாம். எனவேதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எந்த நிலையிலும் தாயே முதல் தெய்வம். எந்த நிலையிலும் தாயே முதல் தெய்வம். தாயிடம் ஆசி பெற்ற பின்பே மணவாழ்வை துவங்க வேண்டும். ஒருவேளை திருமணத்தில் உங்கள் தாய் உங்களுக்கு ஆசி வழங்குவதாக இருந்தால். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.